ஜோசப் விஜய் எனும் நான் அதை கேட்கறது எவ்வளோ ஆர்வமாக இருக்கோ அதை விட ஆர்வம் எனக்கு ஒரு படி மேலே இருந்தது. அண்ணாவோட ஃபஸ்ட்டு தேர்தல் வாக்குறுதி எதுக்கு அவர் சைன் பண்ண போகிறாரு, எந்த ஒரு கோப்புக்கு வந்து அவர் வந்து கையெழுத்திட போகிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் வந்து 2 மாதங்களுக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற 500 யூனிட் அதற்கு கீழ் யூஸ் பண்ணுற ஒரு குடும்பத்துக்கு வந்து 200 யூனிட் வந்து 2 மாதத்துக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய கொஸ்டின் நம்ம காலையிலேருந்தே எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே போனால் அந்த 100 யூனிட் ஃப்ரீன்னு இந்த ஸ்கீம் வந்து கண்டினியூவாக தொடரும், அது எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இங்கே முரண்பட்ட ஒரு அந்த கையெழுத்து ஏன் இப்போ காலையிலேருந்து விவாதமாக பேசப்படுதுன்னா, அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் மாதம் 200 யூனிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அவங்க வாக்குறுதியில் அதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து இபிலேருந்து எப்படி எடுப்பாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்க தான் ரீடிங் எடுப்பாங்க. ஸோ 200 யூனிட்டு வந்து அதுக்காக தான் ஃப்ரீன்னு சொல்லியிருந்துருக்கணும். அது தேர்தல் வாக்குறுதி எதுவும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு தெரியும். இப்போது அவர் சொன்ன மாதிரி 1 மாதத்துக்கு ஒருக்கனா 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்கும்போது 400 யூனிட் ஃப்ரீ கணக்கு வந்துடும். இதை எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு தெரில. அவர் தேர்தல் வாக்குறுதிப்படி பார்த்தா இது ஒரு தப்பான இதான் பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து 1 மாதத்துக்கு 200 சொல்லும்போது அது 1 மாதத்துக்கு வரலையே, அப்படின்னு 2 மாதத்துக்கு ஒருக்குன்னு சொல்லும்போது அது சரியாக வரலையே, சொன்ன வாக்குறுதியை முதல் கையெழுத்துலேயே தவற விடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா சொன்ன வாக்குறுதி என்ன அன்னைக்கே நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும், 2 மாதங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அதான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது வந்து அந்த 100 யூனிட் ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து இது கரெக்டாக சொல்லியிருந்துருக்கலாம். வாக்குறுதியைப்படி பார்க்கும்போது இது தப்பாக தான் தோணுது. பட் 200 யூனிட்டுங்கிற ஒரு நல்ல ஸ்கீம் தான், நல்ல ஒரு விதமான ஒரு ஸ்கீமாக தான் பார்க்கப்படுது. நல்ல வரவேற்கப்பட்ட ஒரு முதல் கையெழுத்தாக தான் பார்க்கப்படுது. பார்க்கலாம் நீ அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு.